ஹாய்ப்பா, வாங்க. நேத்து அந்த கோகோபிட் மீடியா செடிகளுக்கெல்லாம் சாப்பாடு குடுக்குறத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு இன்செக்டிசைட் எப்படி ஸ்ப்ரே பண்றத காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ, நான் ஜஸ்ட் காட்டிடுறேன் உங்களுக்கு. இன்னைக்கு கான்ஃபிடார் வந்து 1/2 எம்எல் நம்ம 1 லிட்டர் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ, நேத்து வந்து நம்ம சாப்பாடு குடுத்துருப்போம். பாருங்க, இது 1/2 எம்எல். 1/2 எம்எல் வந்து 1 லிட்டர் வாட்டர்ல நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா உங்களுக்கு ஆத்திட்டு, நீங்க இத ஃபில்டர் பண்ணிடுங்க. சின்ன ஸ்ப்ரேயர்ல வச்சீங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணிடணும். பெரிய ஸ்ப்ரேயர்ல ஆல்ரெடி ஃபில்டர் இருக்கும். நம்ம பெரிய ஸ்ப்ரேயர் இப்ப யூஸ் பண்ண போறது கிடையாது. இந்த மாரி சின்ன ஸ்ப்ரேயர்லலாம் ஸ்ப்ரே பண்ணும்போது, நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இல்லன்னா அடைச்சிரும். உங்களுக்கு இதுல அந்த ஃபில்டர் எல்லாம் இருக்காது சின்ன ஸ்ப்ரேயர்ல. ஸோ, இந்த மாதிரி நீங்க 1 லிட்டர் வாட்டர்ல 1/2 எம்எல் மிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க செடிகளுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா, 1 வாரம் வந்து தாக்கு பிடிக்கும் த்ரிப்ஸ் வராம. மெயினா த்ரிப்ஸ் தான் வரும் அந்த நோட சாப்பிட்றதுக்கு. ஸோ, முதல்லே நம்ம வந்து ப்ரிகாஷன் மெஷருக்கு இந்த மாரி செஞ்சு வச்சிரணும். ஸோ, போன வாரம் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸோடஸ் ஸ்ப்ரே பண்ணோம். எக்ஸோடஸ் வந்து த்ரிப்ஸுக்கும், மைட்ஸுக்கும். ஸோ, இது வந்து கான்ஃபிடார் வெறும் த்ரிப்ஸுக்கு மட்டும் தான். இஷ்யூ வந்து இப்ப த்ரிப்ஸ் தான் வரும், மைட்ஸ் வராது. மைட்ஸ் வந்து பெரிய இலையில தான் வரும். இப்போ அந்த நோட சாப்பிட்றது மெயினா வந்து த்ரிப்ஸ். ஸோ, கான்ஃபிடார் தான் மெயினா நம்ம அடிக்கலாம். இல்ல எக்ஸோடஸ்ல 2மே கலந்திருக்கு. போன வாரம் அடிச்சதே இந்த வாரம் அடிச்சிங்கன்னா, அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஸோ, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். இதுதான் கான்ஃபிடார் த்ரிப்ஸுக்கு. பாருங்க, செடி ஃபுல்லா நனையிற அளவுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணிரணும். ஸோ, இந்த இடத்துல சூப்பர் சொனாட்டா யூஸ் பண்ணக்கூடாதுப்பா. சூப்பர் சொனாட்டா வந்து ஒரு டானிக்கு. நீங்க சூப்பர் சொனாட்டாலாம் இந்த பேபி பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. சூப்பர் சொனாட்டா வந்து 3 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இந்த பேபி பிளான்ட்ஸ்க்கு கான்ஃபிடார் யூஸ் பண்ணலாம், எக்ஸோடஸ் யூஸ் பண்ணலாம், நிம்பிசைட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இதான் யூஸ் பண்ணணும். சூப்பர் சொனாட்டாலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. இத வந்து செடி ஃபுல்லா நனையிற அளவுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும். ஸோ, இந்த சீரீஸ்ல வந்து நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 10 இன்ச் வரைக்கும் நான் கம்ப்ளீட்டா காட்டிடுவேன். அடுத்தடுத்து எப்படி இதுக்கு சாப்பாடு குடுத்து, இந்த செடிய வந்து நம்ம ஒரு 10 இன்ச் அட்லீஸ்ட் 12 இன்ச் பாட் வரைக்கும் எப்படி எப்படி கொண்டு போகணுங்கிறத வந்து கம்ப்ளீட்டா அந்த 3 செடிய உங்களுக்கு கோகோபிட் மீடியால நான் கடைசி வரைக்கும் காட்டிருவேன். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னென்ன நான் செய்றேனோ அந்த செடிக்கு எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ, இத பார்த்து நீங்க தைரியமா ஆன்லைன் ரோசஸ வளர்த்துறலாம். இது ஒரு 3 மந்த்ஸ் உங்கனால வளர்த்து கொண்டு போக முடிஞ்சிச்சுன்னா, நீங்க தைரியமா ஆன்லைன் ரோசஸ் வாங்கி நீங்க வளர்த்துறலாம். ஸோ, இது வந்து பிராக்டிஸ் தான் உங்களுக்கு. நர்சரியில செடி வாங்கி வேற கல்வி வைக்கிறது, இது ஒரு நார்மல் பிராக்டிஸ். இதில சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து நீங்க போகலாம். ஸோ, இந்த மாரி இலையெல்லாம் ட்ராப் ஆச்சுன்னா நீங்க கவலைப்படாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல நோட்ஸ் வந்துரும். ஸோ, மேக்ஸிமம் நம்ம இலைய கட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ, இதெல்லாம் தளிரா இருந்தனால நம்ம விட்டு வச்சோம். ஸோ, இது ஆட்டோமேட்டிக்கா அதுவே ட்ராப் ஆயிடும். அந்த இடத்துல நோட்ஸ் புது நோடு வரும். ஸோ, நேத்து நானு செடிய கொஞ்சம் ப்ரூன் பண்ணேன். நெறைய செடியில ப்ரூன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நேத்து கொஞ்சம் செடிக்கெல்லாம் ப்ரூன் பண்ணேன். ஸோ, இது வந்து ஒரு ஃபேரி ரோஸு. இத வந்து கொடி மாரி தான் போகும். ஸோ, இத வந்து நான் கட் பண்ணி ஒரு செடி மாரி தான் வளர்க்குறேன். ஸோ, அந்த மொட்டெல்லாம் இன்னும் இருக்கு. ஸோ, அதனால இத கொஞ்சம் ப்ரூன் பண்ணாம அந்த பூவ மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் நானு. வேற செடிகள்ல நெறைய ப்ரூனிங் பண்ணியிருக்கேன். ஸோ, ப்ரூனிங் வந்து மஸ்ட்டுப்பா. நீங்க வந்து செடிகளுக்கு ப்ரூன் ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரூன் பண்றீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு செடிய புஷ்ஷா கொண்டு வர முடியும். நீங்க இந்த பூவெல்லாம் பறிக்காம அப்படியே விட்டுட்டீங்கன்னா, அது வந்து சீட்ஸ் டெவலப் ஆகும். நெறைய எனர்ஜி வந்து அந்த பூலருந்து போயிடும் உங்களுக்கு. எனர்ஜி நெறைய வரும். அந்த சீட்ஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த பூ வந்து அந்த செடி உருவாக்கும். ஸோ, அதனால நம்ம ஓரளவுக்கு பூ பூத்ததுமே கண்டிப்பா அத வந்து கட் பண்ணி எடுத்துறணும். அதே மாரி சின்ன சின்ன கட்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்கணும். இதில மொட்டெல்லாம் இருக்கிறனால நான் கொஞ்சம் கட் பண்ணல. கீழ சிலதெல்லாம் வந்து முடிஞ்சதெல்லாம் நான் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். ஸோ, ப்ரூனிங் வந்து இம்பார்ட்டன்ட். நல்லா சானிடைஸ் பண்ணிடணும் உங்க ப்ரூனர. பண்ணிட்டு நீங்க நல்லா வந்து அதுவும் ஈவினிங் நேரம் எல்லாத்தையுமே ப்ரூன் பண்ணிடணும். ப்ரூன் பண்ணிட்டு ஒரு ஃபங்கிசைட்ஸ் பேஸ்ட் அந்த மாரி அப்ளை பண்ணிடலாம் நீங்க. ஸோ, இந்த ஒர்க்கெல்லாம் நேத்து நான் பண்ணேன். அப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நேத்து கால்சியம் நைட்ரேட்டுக்கு அப்புறம் மிராக்கிள் சூப்பர் சொனாட்டா எப்போ குடுக்கலான்னு சப்ஸ்கிரைபர் நேத்து கேட்டீங்கப்பா. ஸோ, கால்சியம் நைட்ரேட்டுக்கு மறுநாள் கூட நீங்க மிராக்கிள் குடுக்கலாம்.
ஆனால் மிராக்குலனோட டியூரேஷன் வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸ் தான்ப்பா வரும். நீங்கள் இன்றைக்கி மிராக்குலன் கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் சூப்பர் சொனாட்டா கொடுக்கணும். அதுக்கு அடுத்த வாரம் மிராக்குலன் வரும். ஸோ மிராக்குலனோட டியூரேஷன் வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அதை வந்து வீக்லி ஒன்ஸ் எல்லாம் மிராக்குலன் கொடுக்கக்கூடாது. ஸோ அது ஒரு பிஜிஆர் தான். மிராக்குலன் சூப்பர் சொனாட்டா மாற்றி மாற்றி தான் வரும். ஸோ இந்த இடத்துல மிராக்குலன் சூப்பர் சொனாட்டா நீங்கள் கொடுக்கலன்னா அதுக்கு பதிலாக இசபியான் நீங்கள் கொடுக்கலாம் ஒரு பிஜிஆர். ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான்ப்பா ரொசாரியன்ஸ் அவங்கெல்லாம் அதை பண்ணுறாங்க. இந்த 15 டேஸ் தான் டியூரேஷன் சொல்கிறாங்க. மிராக்குலனை வீக்லி ஒன்ஸ் கொடுத்துடக்கூடாது. உங்களுக்கு வந்து அது 15 டேஸ் ஒன்ஸ் தான் கொடுக்குற மாதிரி உங்கள் ஷெட்யூலில் நீங்கள் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது மிராக்குலன் சூப்பர் சொனாட்டாலாம் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். பெரிய செடிகளுக்கு தான் அதெல்லாம் கொடுக்கணும். பேபி பிளான்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துடக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் ஹெவி பிஜிஆர். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நேற்று இந்த கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர். அப்புறம் இன்னொன்று இந்த ஸ்ப்ரேயரை பற்றி கூட கேட்டிருந்தீங்க. 5 லிட்டர் ஸ்ப்ரேயர் கொஞ்சம் சொல்லுங்கப்பா அமேசானில் அப்படின்னு. ஸோ ஸ்ப்ரேயர் எல்லாம் அமேசான் வரைக்கும் போகணுன்னு அவசியமே இல்லைப்பா. நம்ம லோக்கலில் பக்கத்துலேயே கிடைக்கும். அக்ரி ஷாப்ஸில் நிறைய ஸ்ப்ரேயர்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக பக்கத்துலேயே நீங்கள் வாங்கிக்கலாம். அமேசான்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான்லாம் இங்கே லோக்கலில் தான் வாங்கினேன். அமேசானில் நான் ஸ்ப்ரேயர் வாங்கலை. ஸோ இந்த பூவெல்லாம் ரொம்ப மலர்ந்துருச்சு. ஸோ எல்லாத்தையும் நான் கட் பண்ணிடுறேன். கையில் நான் கேமரா வச்சுருக்கனால நான் அப்படியே காட்டிகிட்டே உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் செடியை அடுத்த தளிர் நோக்கி போகும். இல்லைன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதுதான்ப்பா இன்றைக்கி நான் வந்து எப்படி அந்த இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணுங்கிறத டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். நாளைக்கு வேறு டாபிக் பற்றி பார்க்கலாம் டீட்டெயில்டாக. அடுத்தடுத்து அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த செடிகளுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க, பதில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.